200க்கும் மேற்பட்ட விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார். ஒரு கப்பலை ஏற்றி இன்னொரு கப்பலுக்கு மாற்றுகிற ஒரு பிசினஸை பண்ண போறாங்க. ஏன்னா இந்தியா உள்ளிட்ட நாடுகள் சவுதிட்ட இருந்து பெரிய அளவுல கச்சா எண்ணெய்களை வாங்குகிறது. ஆனால் அவங்களுக்கு இப்பொழுது வாங்க முடியாத நிலை இருக்கிறது. ஒரு பக்கம் ஹவுதிஸ்ல பிரச்சனை, மறுபக்கம் ஈரானுடைய பிரச்சனைங்கிறதுனால ஈரான் சரணடைவதற்கான வெள்ளை கொடியை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். நீங்க யுத்தம் பண்ணியே அவன் அடங்கல, யுத்தத்தையே ஜெயிச்சுட்டு வந்து நிற்கிறான். அதுக்கு பிறகு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது, அதுலேயும் ஜெயிச்சுட்டு வந்து நிற்கிறான். ஓமான் தடையாக வந்தால் ஈரானோட சேர்ந்து ஓமான் அதுக்கு எதிராக வருமாக இருந்தால் ஓமான் மேல நாங்க குண்டு வீச்சு தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அன்றுக்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளின் 2 ஆண்டு கால யுத்தத்தில் தொடங்கி இன்று வரைக்கும் மத்திய கிழக்கு ஒரு கொதிநிலையாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும். மத்திய கிழக்கில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஈரானுக்கு எதிராக ஆரம்பித்த யுத்தத்தை முடிக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிறது அமெரிக்கா. மத்திய கிழக்கிலிருந்து வெளியேறவும் முடியவில்லை, மத்திய கிழக்கிலே இருக்கவும் முடியவில்லை என்கிற ஒரு நிலையில் அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்கள்ல மத்திய கிழக்கு முழுவதுமே வேறு விதமான பல பதட்டமான நிகழ்வுகளும் நடைபெற்று வருவதை நம்ம பார்க்க முடியும். அந்த அடிப்படையில இன்றைக்கும் பல முக்கியமான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இன்றைய நாள் இஸ்ரேலுடைய தீவிர வலதுசாரி அமைச்சராக இருக்கக்கூடிய இத்தாமர் பென் கிவிர், உலகத்துல சில இனவாதிகளுடைய பட்டியலை நம்ம போட்டெடுத்தோம்னா அதுல நம்பர் 1 இடத்துல வரக்கூடிய ஒரு ஆளாக இந்தால் இருப்பான். இந்தால் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல இஸ்ரேலிய படைகள், இஸ்ரேலிய இராணுவம் ஒவ்வொரு நாளும் 30 தொடக்கம் 40 பாலஸ்தீனர்களை இட வேண்டும். சிறையில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களை ஒவ்வொரு நாளும் 30 தொடக்கம் 40 பேருடனும் அதே மாதிரி காசா மக்களை கொன்று குவிக்க வேண்டும் என்று வெளிப்படையாகவே இந்த இனவாதி தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக இத்தாமர் பென் கிவிர் இப்படியான கருத்துக்களை சொல்லி வருவதற்கான காரணமும் இருக்கிறது. அடுத்த ஓரிரு வாரங்களுக்குள்ளாக தேர்தல் நடைபெற இருக்கிறது. அந்த தேர்தலை ஒட்டித்தான் இந்த பேச்சுக்களை அவர்கள் பேசுகிறார்கள். ஏன்னா யூதர்களை பொறுத்தவரையில அவங்களுக்கு இந்த கொல்றது, வெட்டுறது, அழிக்கிறது, இல்லாமலாக்குறது இந்த மாதிரி எவன் பண்றானோ அவனைத்தான் அவர்களுக்கு பிடிக்கும், அவனுக்கு தான் வாக்களிப்பாங்க என்கிற வகையில வாக்குகளை சேகரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் காசா மக்கள் மீது அழிவுகளை உண்டாக்க வேண்டும், அழிப்போம் என்று சொல்ல வேண்டும், வாக்குறுதி கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த ஷைத்தானிய கருத்துக்களை இந்த சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைய நாள் ஈரான் பல முக்கியமான செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்காவும் பல முக்கியமான செய்திகளை வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். அந்த வகையில் ஈரானுடைய சபாநாயகர், பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலீபாப் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகள்ல கடந்த 40 நாட்கள் நடைபெற்ற யுத்தத்தின் போது அமெரிக்காவினுடைய 200க்கும் மேற்பட்ட விமானங்கள் மீது அமெரிக்காவினுடைய 200க்கும் மேற்பட்ட விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார். 200க்கும் மேற்பட்ட விமானங்கள் அடிப்படையாக விமானங்களை சுட்டு வீழ்த்தியது என்பது 3 தொடக்கம் 7 F-35 விமானங்களை அமெரிக்காவுக்கு சொந்தமானவற்றை ஈரான் சுட்டு வீழ்த்தியது நமக்கெல்லாம் தெரியும். அதிலிருந்து ஒருத்தன் தப்பிச்சது, பிறகு அதை அமெரிக்கர்கள் காப்பாற்றியது என்கிற செய்திகள் எல்லாம் நம்ம பலவிடத்தான் பார்த்திருக்கிறோம். ஆனால் 200க்கும் மேற்பட்ட விமானங்கள் என்று முகமது பாகர் கலீபாப் சொல்வது ஆளில்லா விமானங்களையும் சேர்த்துதான் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆளில்லா விமானம்னா ஈரான் அனுப்புற மாதிரி நார்மலான விமானங்கள் கிடையாது, செலவு குறைந்த ஆபத்தை அதிகம் உண்டாக்கக்கூடிய விமானங்கள் கிடையாது. அமெரிக்காவுடைய ஆளில்லா விமானங்கள் செலவும் அதிகம், ஆபத்தும் அதிகம். அப்படிப்பட்ட விமானங்கள் 200க்கு மேல நாங்க சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கக்கூடிய முகமது பாகர் கலீபாப் இந்த தாக்குதல்கள், இந்த சுட்டு வீழ்த்தப்பட்ட நிகழ்வுகள் தான் மத்திய கிழக்கை தாண்டி ஐரோப்பிய நாடுகளுக்கே ஈரான் எவ்வளவு பலமானது என்பதை தெரியப்படுத்திய தாக்குதல்களாக இருக்கிறது என்கிற செய்திகளையும் மேலதிகமாக சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில தான் இன்றைக்கு சவுதி அரேபியா தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. சவுதி அரேபியா ஆசியாவில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு தேவையான கச்சா எண்ணெய்களை, க்ரூட் ஆயில்களை தற்போது வேறு விதமாக விநியோகிக்க ஆரம்பித்திருக்கிறது என்கிற செய்திகள். ஆல்ரெடி ஹொர்முஸ் மூடப்பட்டிருக்கு, எனவே ஹொர்முஸ் வழியாக பிசினஸ் பண்ண முடியாது. அடுத்ததாக பாபல் மந்தப மூடி வச்சிருக்கிறாங்க. சவுதிகளுக்கு எதிராக
ஹூத்தி படைப்பிரிவுகள். எனவே பாபல் மந்தப் வழியாகவும் அவர்களுக்கு பிசினஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால தற்போது அவர்கள் கப்பல்ல இருந்து கப்பலுக்கு வியாபாரம் என்கிற ஒரு முறையை தேர்வு செய்திருக்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஹொர்முஸ் மீதான இந்த முற்றுகை காரணமாக சவுதி அரேபியா தன்னுடைய அரம்கோ எண்ணெய் உற்பத்தி நிலையத்தில் இருந்து விற்கக்கூடிய கச்சா எண்ணெய்கள் அனைத்தையுமே ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஃபுஜைரா கடற்கரைக்கு அப்பால் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து ஒரு கப்பலில் ஏற்றி இன்னொரு கப்பலுக்கு மாற்றுகிற ஒரு பிசினஸை பண்ண போறாங்க. ஏன்னா இந்தியா உள்ளிட்ட நாடுகள் சவுதிட்ட இருந்து பெரிய அளவுல கச்சா எண்ணெய்களை வாங்குகிறது. ஆனால் அவங்களுக்கு இப்பொழுது வாங்க முடியாத நிலை இருக்கிறது. ஒரு பக்கம் ஹவுதீஸ்ல பிரச்சனை, மறுபக்கம் ஈரானுடைய பிரச்சனைங்கிறதுனால. எனவேதான் சவுதி அரேபியா இப்படியான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இப்படி ஒரு காரியத்தை அவங்க பண்ணினாங்கன்னா சவுதி தன்னுடைய பெட்ரோலிய வளங்களை விற்பதற்கான ஒரு சிறப்பான வழிமுறையை கண்டுபிடித்து விட்டது என்று அர்த்தமாகிவிடும். இந்த நேரத்தில் ஹூத்தீஸ் அல்லது மற்றவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்கிற கேள்விகளும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரம் செங்கடலில் இன்றைக்கு சவுதி அரேபியாவுடைய கப்பல்கள் மீது பல தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக ஹூத்தி படைப்பிரிவுகள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த கப்பல்கள்ல செங்கடல்ல நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் சவுதி ராணுவ கப்பல்கள் மீதான தாக்குதல்கள், அதே போன்று சவுதியினுடைய 4 பாதுகாப்பு கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் என்று சொல்லப்படுகிறது. மொத்தமாக ஏவுகணைகள் மூலமாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. சவுதி இது தொடர்பான எந்த கருத்துக்களையும் வெளியிடவில்லை. சவுதி அரேபியாவின் மொத்தம் 5 கப்பல்களுக்கு ஒரே நாளில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த 5 கப்பல்களுமே பாதுகாப்பு தொடர்பான மிலிட்டரி கப்பல்களாக இருக்கிறது. எனவே அடுத்து சவுதி ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஹவுதீஸ் மேல நடத்துவாங்களா, என்னென்ன செய்வாங்க என்கிற கேள்விகளும் தற்போது எழக்கூடிய சூழல்ல தான் இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வலம மாதிரி கம்பு கட்டுகிற சில செய்திகளை சொல்லி இருக்கிறாரு. அதுல மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, ஈரான் சரணடைவதற்கான வெள்ளை கொடியை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். நீங்க யுத்தம் பண்ணியே அவன் அடங்கல, யுத்தத்தையே ஜெயிச்சுட்டு வந்து நிற்கிறான். அதுக்கு பிறகு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது, அதுலேயும் ஜெயிச்சுட்டு வந்து நிற்கிறான். அவன்கிட்ட போய் வெள்ளக்கொடியை காட்டி சரணடைங்கன்னா இது விளையாட்டு புள்ளத்தனமாக இல்லையா என்று கேட்குற மாதிரி அவர் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாருன்னு கேட்டால், ஈரான் சரணடையணும், வெள்ளக்கொடியை காட்டணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கு பல காரணங்களையும் சொல்லியிருக்கிறாரு. மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு எனக்கு எந்த அழுத்தமும் கிடையாது, எனக்கு எந்த தேவையும் கிடையாது, நான் டெய்லி சண்டை பிடிச்சிக்கிட்டு இருப்பேன், எனக்கு என்ன பிரச்சனை வேண்டி கிடக்குது, ஆனால் ஈரானுக்கு தான் பிரச்சனை, அதனால ஈரான் வெள்ளக்கொடியை உயர்த்தணும், சமாதானத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ வார்த்தைகளை சொல்லி பார்க்கிறார். அந்த வார்த்தைகளை இதுவும் ஒரு வார்த்தைன்னு புரிஞ்சுக்கிறீங்க. ஆனா இதை சொல்லிட்டு இன்னொரு செய்தி என்ன சொல்றாருன்னு கேட்டா, தன்னுடைய நிர்வாகம், அமெரிக்க நிர்வாகம் IRGCயோடு, ஈரானுடைய புரட்சிகர பாதுகாப்பு பிரிவோடு ஒரு நேரடி மறைமுக தொடர்பை ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லி இருக்கிறார். இது என்ன தொடர்புங்கிறத இன்னும் IRGC சொல்லல. அவங்க எந்த அளவுக்கு இதை சீரியஸா எடுக்க போறாங்கிற கேள்வி இருக்குது. ஆனா ஆரம்பத்தில் என்ன சொன்னார்னா, நாங்க ஈரானுடைய தலைவர்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஈரானுக்குள்ள ஒரு தலைவர் இருக்கிறார், அவர் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாரு, இப்படி எத்தனையோ கதையை சொல்லிட்டாரு. இப்ப என்ன சொல்றாருன்னு கேட்டா, IRGCயோட நாங்க நேரடி தொடர்புல இருக்கிறோம்ங்கிறாரு. இது எந்த அளவு தூரம் உண்மையானது என்பதை IRGC தான் சொல்ல வேண்டும். அதை சொல்லிட்டு தான் எனக்கு எந்த ஒரு கால அட்டவணையும் கிடையாது, நான் எவ்வளவு காலம்னாலும் ஈரானோட சண்டை பிடிக்க முடியும், ஈரானுக்கு தான் அது சிக்கலை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாம இன்றைக்கு திடீரென அவருக்கு இன்னும் ஒரு குழப்பமும் ஏற்பட்டிருக்கு. என்னன்னு கேட்டா, ஓமானும் ஈரானும் ஒரு பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்தி வர்றாங்க ஹொர்முஸ் ஜலசந்தி தொடர்பாக. அந்த பேச்சுவார்த்தை பற்றி இன்றைக்கு கருத்து வெளியிட்டிருக்கக்கூடியவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஹொர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்குகிற முயற்சிகளுக்கு ஓமான் தடையாக வந்தால், ஈரானோட சேர்ந்து ஓமான் அதுக்கு எதிராக வருமாக இருந்தால் ஓமான் மேல நாங்க குண்டுவீச்சு தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதுவும் சாதாரண குண்டுவீச்சு தாக்குதல் அல்ல, கடுமையாக ஓமானை அழிப்போம் என்கிற வார்த்தைகளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறாரு. ஆனா ஓமான் மேல அமெரிக்கா தாக்குதல் நடத்த வந்தால் கண்டிப்பாக ஈரான் அதுக்கு சப்போர்ட்டா வருவாங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி ஹவுதீஸ் படைப்பிரிவும் அதற்கு சப்போர்ட்டா வருவாங்க. ஏன்னா இவங்க அத்தனை பேருமே ஒரு ஒருங்கிணைந்த நிலையில இருக்கக்கூடியவங்க. ஒமான் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாலும் பொதுவாகவே ஈரானோடு நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு நாடு என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில் இந்த ஹொர்முஸ் பற்றிய பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல தான் இன்றைக்கு குர்து படைகளுடைய தலைவரும் குர்துகள் ஆளக்கூடிய ஈராக்கினுடைய சுயாட்சி பகுதியினுடைய பிரதமராக தன்னை அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மஸ்ரூர் பர்சானி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள்ல, ஈரானுடைய ஆளில்லா விமான
விமானங்கள் தன்னுடைய அலுவலகத்தை தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய செய்திகளை சொல்லியிருக்கிறார். அதே போன்று குர்திஸ்தான் பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை தலைவருடைய வீட்டையும் குறிவைத்து ஈரானுடைய ஆளில்லா விமானங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஈரானுடைய ஆளில்லா விமான தாக்குதல்கள் தொடர்ந்து குர்து படைகள் மேல நடத்தப்பட்டு வருது. அது கூட எதுக்காக அவங்க பண்றாங்களாக இருக்கலாம் என்று சொன்னா, எதிர்காலத்தில் அமெரிக்கா ஒரு பெரிய தாக்குதலை நடத்த போனால் கண்டிப்பாக குர்துகள் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக வர வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வருவதற்கு முன்பதாகவே குர்துகளை டம்மி ஆக்குவதற்காக, வீழ்த்துவதற்காக இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஈரான் நடத்தி வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இன்றைய நாள் ஈரான் இன்னும் ஒரு முக்கிய செய்தியை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா பல தடைகளை முன்மொழிந்து கொண்டிருக்கிறது, பொருளாதார தடைகளை முன்வைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தரைவழி தடை முற்றுகை ஒன்றையும் நாங்கள் விதிக்கப் போகிறோம் என்று அமெரிக்கா சொல்லிக் கொண்டிருக்கிறது. கடல் வழியாக எப்படி ஈரானை பிளாக் பண்ணியிருக்கிறாங்களோ அது மாதிரி தரை வழியாகவும் ஈரானை பிளாக் பண்ண போறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. தரை வழியாக பிளாக் பண்றதாக இருந்தா டர்க்கில இருந்து ஈரானுக்கு வரக்கூடிய பொருட்களை தடுக்க வேண்டும், அசர்பைஜானை தடுக்கணும், பாகிஸ்தானை தடுக்கணும், ஈராக்கை தடுக்கணும். இப்படி பல தடைகளை அவங்க கொண்டு வர வேண்டியிருக்கும். இப்படி கொண்டு வர போகிறதாக அமெரிக்கா சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல தான் இன்றைக்கு ஈரான் இது தொடர்பாக கருத்து வெளியிடும் போது, என்ன தடைகளை நீங்கள் கொண்டு வந்தாலும் அதிலே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு எப்படி உங்களை ஜெயிக்க வேண்டும் என்பது தெரியும், ஆல்ரெடி யுத்தத்தில் ஜெயிச்சிட்டோம், பேச்சுவார்த்தையில் ஜெயிச்சிட்டோம், இந்த தடைகளையும் நாங்கள் ஜெயிப்போம், எனவே இந்த தடைகளால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது, நாங்கள் சுய பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் ஈரான் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல், இன்றைய நாள் தென்கொரியா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் ஹொர்முஸ் தொடர்பாக நாங்கள் அமெரிக்காவோடு இணைந்து செயல்பட இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. இது விருப்பத்தோட சொன்ன செய்தி எல்லாம் கிடையாது. நீங்க எங்களுக்கு ஹொர்முஸ் விஷயத்துல எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணல, எங்களோட இணைஞ்சு வரல என்று சொல்லி தென்கொரியாவோடு நடக்கிற ராணுவ ஒத்துழைப்புகள் எல்லாம் குறைப்பதாக அறிவித்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அதுக்காகத்தான் இந்த செய்திகளை உடனடியாக இன்றைக்கு தென்கொரியா சொல்லி இருக்கிறது என்பதையும் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய அதே செய்தியில நம்ம பார்க்க முடிகிற அதே நேரம் இன்றைக்கு இன்னும் முக்கியமான செய்தி நடைபெற்றிருக்கு என்னன்னு கேட்டா, காசாவினுடைய பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினுடைய தலைவர் டாக்டர் ஹலீல் அல் ஹையா அவங்க ஈஜிப்டுக்கு போயிருக்கிறாங்க. ஈஜிப்ட்ல பேச்சுவார்த்தைகளை நடத்துகிற அதே நேரம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய மருமகனும் அமெரிக்காவுடைய பேச்சுவார்த்தை குழுவினுடைய தூதுவராகவும் செயல்படக்கூடிய ஜார்ஜ் குஷ்னர் ஆல்ரெடி இஸ்ரேலுக்கு போய் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை சந்திச்சு சமாதான உடன்படிக்கைகளை நீங்க தூர விலகி போயிடக்கூடாது, காசா மீதான சமாதானம் தொடர்பாக பல பேச்சுவார்த்தைகளை நடத்தினதனுடைய தொடர்ச்சியாக அவர் நேரடியாக ஈஜிப்டுக்கு போய் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினுடைய தலைவர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார். இது ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்னன்னு கேட்டா, இந்த பலஸ்டைன் காசா பிரச்சனையில நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாகவே அமெரிக்காவினுடைய ஒரு செயல்பாடு இருக்கிறது. அமெரிக்கா ஒரு அமைப்பை அல்லது ஒரு நபரை தீவிரவாதி பயங்கரவாதி என்று அறிவிச்சு அவங்களோட எந்த பேச்சுவார்த்தையும் நடத்த மாட்டாங்க. அமெரிக்கா தன்னுடைய வரலாற்றில் முதல் தடவையாக பேச்சுவார்த்தை நடத்தியது பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு தான். அதே நேரம் இப்பொழுது அவர்களோடு சந்தித்து நேரடியாகவே பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்க. ஏற்கனவே நடந்த பேச்சுவார்த்தை நேரடி பேச்சுவார்த்தை கிடையாது, இப்பொழுது நேரடியாகவே சந்தித்து பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கிறது அமெரிக்கா. இந்த பேச்சுவார்த்தைக்கான காரணம் காசாவினுடைய அந்த போடப்பட்டிருக்க ஒப்பந்த பிரகாரம் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகள் காசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய தேசிய அமைப்பிடத்தில் ஆயுதங்களை ஒப்படைப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேல் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. இஸ்ரேலை அதற்கு இணங்க வைத்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பையும் இதே செயல்பாட்டில் முன்கொண்டு செல்வதற்காகத்தான் அவர்கள் இந்த காரியங்களையும் செய்து வருகிறார்கள். எனவே இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது என்பதையும் புரிந்து கொள்கிற அதே நேரம் வரக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிற செய்திகளோடு, ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுந்தோஸ் முகமது இம்தியாஸ் என்ற எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி உறவுகளே.